என்னது இது? நீ சமைக்க வந்த மாதிரி தெரியல எனக்கு ஒன்றும். சும்மா இருக்கும்போது யாருன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டா போதும். தோசை ஊற்றுறேன், சமைக்கிறேன், வெங்காயம் தக்காளி வதக்குறேன், சார் கூட வந்துடுவார். இப்போ கூட நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா சுண்டெல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருப்பான். சரி சமைக்க போகலாம் வரையாடான்னு கேட்டோடனே உடனே வந்துட்டான். வந்துட்டு செய்கிற வேலையை பார்த்தீங்களா? என்னம்மா பண்ற? என்னதா வச்சிட்டியா? எதுக்கு எதுக்கு வச்ச? எடுத்து எடுத்து வைக்காத, பண்ற வேலையை பாரு. வருங்காலத்தில் ஒரு குட்டி செஃப் இவர் தான் போல். ஸோ நாங்கள் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனாவே போதும், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வால் பிடிச்சிட்டு வந்துடுவான். வந்தால் கூட பரவாயில்ல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சி கிரைண்டர் எல்லாமே கீழே தான் வச்சுருப்போம். அதோட கபோர்டு கீழே வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருவான். சப்போஸ் நம்ம வந்து ஞாபகமே இல்லாமல் அப்படியே சுவிட்ச் போட்டோன்னா மிக்ஸி அப்படியே ஆன் ஆகும். அடா பாவிங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் மேலே வைக்க முடியாது, அந்த ரீசனால் வந்து கீழே வைப்போம். ஆனால் இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை வந்து ஒரு மாடுலேஷனே மாற்றி விட்டுட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்போது வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்கவே மாட்டான். அவன் மேலே ஏற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சக்கல்லை எடுத்துப்பான், அந்த முந்திரி எடுத்து சாப்பிடுவான். டைம் நமக்கு சமைக்கிற இதுவே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக போயிடும். ஆனால் என்ன ஒன்று, நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டை எப்பவுமே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கோம். அந்த முட்டையை எடுத்து கத்தி வச்சு கட் பண்ண போவான். ஸோ மசாலாஸ் எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவான்.